தெரிவித்திருக்கிறார். பல பொருட்களுடைய விலை நாளை முதல் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு. நாளை முதல் ஜிஎஸ்டி வரியில் மாற்றம் செய்யப்படுகிறது. 5, 18 என 2 விகிதாச்சார அடிப்படையில் பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது. இதனால் பல்வேறு பொருட்களினுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். புதிதாக திருத்தம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை நாளை முதல் அமலாக உள்ள நிலையில் பிரதமர் மோடி தற்பொழுது நாட்டு மக்களிடையே உரையாற்றியுள்ளார். நவராத்திரி தொடங்க உள்ள முதல் நாளான நாளை காலை முதல் ஜிஎஸ்டியினுடைய 5 மற்றும் 18% அந்த வரி விதிப்பு மாற்றங்கள் என்பது அமலாக உள்ளது எனவும், குறிப்பாக மிடில் கிளாஸ் மக்களுக்கு இது பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்போது முன்வைத்து பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய சுயசார்பு இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக இந்த ஒரு அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி என்பது அமலாக்கப்பட உள்ளது என்றும், பல்வேறு தரப்பு மாநிலங்கள் மற்றும் மக்களிடையே ஆலோசனை நடத்திய பின்னர் கொண்டு வரப்பட்ட இந்த ஜிஎஸ்டி மாற்றம் என்பது நிச்சயமாக ஒரு பட்ஜெட் சேமிப்பு திருவிழாவாக மக்களுக்கு அமையும் என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி பேசியுள்ளார். இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தால் மக்களுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவமாக அமையவிருக்கும் இந்த ஜிஎஸ்டி 2.0 என்பது குறைந்த செலவில் பெண்கள், விவசாயிகள், வியாபாரிகள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைவருமே தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் வகையிலான ஒரு மாற்றங்கள் என்பது இந்த 2 வரி விதிப்பு முறையிலிருந்து நாளை முதல் அமலாகும் உள்ள அந்த வரி விதிப்பின் கீழ் செயல்படும் என்ற ஒரு தகவலையும் அவர் தற்போது கருத்தாக முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மக்கள் செலுத்தி வந்த இதற்கு முன்னதாக செலுத்தி வந்த வரிகள் என்பது முற்றிலுமாக மாற்றப்பட்டு இந்த புதிய ஜிஎஸ்டி வரி விதிகள், அதாவது 2 ஸ்லாபுகள் கொண்ட இந்த வரி விதிப்பு முறை என்பது நாளை முதல் அமலாக உள்ளது. இதற்கு முன்னதாக இருந்த அந்த குழப்பங்களை நீக்கி ஒரே நாடு ஒரே வரி விதிப்பு முறை என்ற ஒரு கனவை இந்த ஜிஎஸ்டி 2.0 என்பது நனவாக்கியுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சாமானிய மக்கள் பயன்படுத்தும் 99% பொருட்களுடைய வரி என்பது 5% வரி என்ற ஒரு ஸ்லாபின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவுடைய வளர்ச்சியில் மிடில் கிளாஸ் மற்றும் நியோ மிடில் கிளாஸ் குடும்பங்கள் என்பது மிக முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு இது ஒரு டபுள் பொருளாதாரமாக இருக்கும் என்ற ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் அதிக அளவிலான முதலீட்டு கொண்டு வருவதற்கு இந்த ஒரு வரி விதிப்பு மாற்றம் என்பது நிச்சயமாக வழிவகுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளார்கள் எனவும், அதாவது குடிமக்களுடைய தேவைகளை உணர்ந்து அதற்கு ஏற்ற ஒரு மாற்றங்கள் என்பது இந்த அரசாங்கத்தின் கீழ் செய்யப்பட்டு வருவதாகவும் தற்போது பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இதற்கு முன்னதாக வருமான வரியினுடைய அந்த சதவீதத்தில் மாற்றம் செய்தது மிகவும் ஒரு பெரிய ஒரு ஆதரவாக குறிப்பாக மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருந்த அடிப்படையில் அதனை போல ஜிஎஸ்டி வரி குறைப்பும் மிகவும் ஒரு முக்கிய பங்காற்றும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு மற்றும் வருமான வரியினுடைய அந்த மாற்றத்தால் சுமார் தற்பொழுது சமீபத்தில் 2.5 லட்சம் கோடி வரை சேமிப்பு என்பது நாட்டில் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி மக்களிடையே உரையாற்றிய பொழுது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கால தேவைகள் தொடங்கி தங்களுடைய அடிப்படை தேவைகளை மக்கள் எளிதில் குறைந்த செலவில் பூர்த்தி செய்வதற்கு இந்த ஜிஎஸ்டி 2வது திருத்தம் என்பது மிகவும் ஒரு முக்கிய பங்காக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.